வணக்கம். 15வது சட்டப்பேரவை தேர்தல்களை எதிர்நோக்கி இருக்கிறது தமிழகம். தமிழக அரசியல் களத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய ட்ரெண்டுனே இந்த எலெக்ஷன்ல சொல்லலாம். காரணம், பலமுனை போட்டி அப்படிங்கிற ஒரு அக்னி பரீட்சையை நோக்கி நம்முடைய அரசியல்வாதிகள் போயிட்டு இருக்காங்க. 5,79,00,000 வாக்காளர்கள்ல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னு மிக முக்கியமாக 2 விஷயங்களை சொல்லலாம். ஒன்று, பெண் வாக்குகள். பெண்களுடைய வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முறை ஆண்களை விட எண்ணிக்கையில பெண்களுடைய ஓட்டுகள் அதிகமாக இருக்கின்றன. அதனால அது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். அதை விட மிக முக்கியமான காரணி அப்படின்னா, இந்த 18 to 29 வயது வரையிலான அந்த இளைஞர்களுடைய ஓட்டுகள் அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷனுடைய வெற்றி தோல்விக்கான மிக முக்கியமான காரணின்னு சொல்லப்படுகிறது. காரணம், 1,34,14,000 வாக்காளர்கள் இந்த 18 to 29 வயது வரையிலான இளையோர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதிலையும் மிக முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையிலேயே முதல்ல ஓட்டு போட போகிற முதன்முறை வாக்காளர்கள் மட்டுமே 17 லட்சம் பேர் இருக்கிறார்கள்னு சொல்கிறது புள்ளி விவரம். ஆக இந்த இளைஞர்களுடைய வாக்குகள் தான் இந்த எலெக்ஷன்ல வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்ய போகிறது. பொதுவாகவே சமூக பொறுப்புணர்ச்சி கம்மியா இருக்குது, சமூக பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சித்தரிக்கப்படுகிறார்கள் இளைஞர்கள். அந்த மாதிரியான இளைஞர்களுடைய அரசியல் அறிவு எப்படி இருக்கிறது, தங்களுடைய ஜனநாயக கடமையுடைய முக்கியத்துவத்தை இளைஞர்கள் எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பரிசோதனை செய்யும் ஒரு முயற்சி தான் இந்த 18+. இன்றைக்கு நாம சென்னையில் இருக்கக்கூடிய குருநானக் கல்லூரியில் இருக்கிறோம். இத்தனை மாணவர்களுக்கு மத்தியில் இருப்பதே ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. முதல்ல இந்த நிகழ்ச்சியை இந்த கேள்வியிலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓட்டு போடுவது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்க கையில ஆம் இல்லை அப்படின்னு இருக்குது இல்லையா? ஓட்டு போடுவது முக்கியம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஆம் ஆம் ஆம். எல்லாருமே ஓட்டு போடுவது முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஜனநாயக கடமை மிகவும் முக்கியம், ஓட்டு போடுவது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க. 2 பேரை தவிர எல்லாருமே ஜனநாயக கடமை முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க 2 பேர்ட்ட நான் அப்புறமா வரேன். முதல்ல ஓட்டு போடுவதன் முக்கியத்துவம் என்ன, ஓட்டு போடுவது இந்த காரணத்திற்காக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள் 1, 2, 3ன்னு புல்லட் பாயிண்ட்ஸா சொல்லுங்க பார்ப்போம். சீக்கிரமா சொல்லுங்க. ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். காரணம், அது நமக்கு ஒரு அடிப்படை ரைட்ஸ், அது பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்ம கொடுத்த ரைட்டை நம்ம ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரைட் டு ஓட்டுன்றது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கிறதால அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஓட்டு போடணும். ரெண்டாவது இது மக்களாட்சி நம்ம நாடு. ஸோ நமக்கு வேண்டிய தலைவனை நம்ம தான் தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ நமக்கு யார் நல்லது செய்வா அப்படின்றத பார்த்து தேர்ந்தெடுக்கலைன்னா நாளைக்கு வேறு யாரோ என்னென்னமோலாம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வேண்டிய நல்ல தலைவனை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். ஓட்டு போடுவது முக்கியம். ஓகே, வேற யார் சொல்கிறீங்க? இந்த பக்கம் யார் சொல்லுங்க. ஓட்டு போடுறது ஒரு முக்கியமான விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் நம்ம எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறோம்? ஓட்டு நம்ம போட்டுன்னு தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நமக்கு என்ன நல்லது நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி 17 லட்சத்தில் முதல் வாக்காளராக ஓட்டு போடுறவங்கள நானும் ஒருத்தன். அதனால என் கடமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன். மைக் தான். ஓட்டு போடுறதுங்கிறது எல்லாரோட உரிமை. அதை நம்ம பணத்துக்காக எப்போதுமே விற்கக்கூடாது. ஸோ பணத்துக்காக இல்லாமல் நம்மளோட ரைட்ஸ்க்காக நம்ம ஓட்டு போடணும். ஓட்டு போடுறது நம்ம உரிமை. அது நம்ம கரெக்டாக யார் நம்மளுக்கு கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி, யார் நம்மளுக்காக நல்லது செய்வா அப்படின்றவங்கள பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதில் தான் இருக்குது. படித்தவங்க தான் நம்ம சொல்லிக்கிறோமே தவிர நம்மளுக்கு கரெக்டானவங்களை தேர்ந்தெடுக்க முடியல. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடுவதை உங்களை மாதிரியான இளைஞர்கள் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லாருமே முதல்ல ஓட்டு போட போறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ முதல்ல ஓட்டு போட போகிற நீங்கள் எந்த விஷயத்தை நம்பி போடுவீங்க? நான் ஓட்டு போட போகிற ஒரு தலைவன் இந்த விஷயத்த சொன்னால் இவனுக்கு நான் நிச்சயமாக ஓட்டு போடுவேன் அப்படின்னு எந்த விஷயத்தை வச்சு இவருக்கு ஓட்டு போடலாம், இவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறீங்க? அதை சொல்லுங்கள். படித்து முடிக்கிற எல்லாருக்குமே முதல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதுக்காக நான் ஓட்டு போடுவேன். வேலை வாய்ப்பு வேற கரெக்டான வழியில் எடுத்துகிட்டு போகணும் சார் அவங்க. ஆனால் அந்த இப்போ வந்திருக்க எந்த கட்சியுமே அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனதே கிடையாது சார் இது வரைக்கும். வந்துச்சுன்னா ஆனால் புது கட்சி தான் சார் வரணும். இவங்க இது பண்ணுறேன் அது பண்ணுறேங்கிறாங்க, அதை எதிர்த்து இன்னொரு கட்சி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த கட்சி சொல்கிறதே அவங்க இந்த வரைக்கும் செஞ்சதே கிடையாது சார். ஆனால் வேறு கட்சி அது கொஞ்சம் நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். புதுசாக ஒரு அரசியல் சக்தி வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த விஷயம்தான் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் இந்த முறை பிரச்சாரத்தில் பேசுவது. அந்த 2 மிகப்பெரிய திராவிட சக்திகளுக்கும் மாற்றான ஒரு அரசியல் சக்தியை இந்த முறை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை நம்ம பின்னாடி எலாபரேட்டாக பேசலாம். பட் என்னுடைய கேள்வி இப்போ என்னன்னா, ஒரு தலைவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு எதை வைத்து முடிவு பண்ணுறீங்க? ஊழலற்ற தமிழகத்தை உருவாக்குற தலைவராக இருந்தால் யாராக இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க.
யாருமே சொல்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இருக்குது. வாக்கு அவங்க தமிழகத்தில் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு வாக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறது சரியாக செய்ய மாட்டாங்க. ஊழல் இல்லாத தலைவராக இருக்க வேண்டும். வேற என்ன தகுதி தேவை? இப்போதைக்கு முக்கியமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி கரப்ஷன் நிறைய இருக்கு. அதே மாதிரி வேலையின்மை இருக்கு. இது மூணுமே யார் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஓட்டு போடலான்னு இருக்கும். அதே மாதிரி ஓட்டு போடுறவங்களுக்கு ஒரு முக்கியமான இது சொல்லணும்னு இருக்கேன். ஒன்று வந்து ஒரு சப்போர்ட்டிங் கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இல்லாட்டி ஒரு கட்சிக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போடுங்க. ஆனால் நோட்டான்றதுல ஓட்டு போட வேணான்றது என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா நோட்டான்றதுல ஓட்டு போடுறதுனால என்ன ஒரு மாற்றமும் நடக்காதுன்றது என்னோட கருத்தா இருக்கு. நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, மாற்றமும் இருக்காதுன்னு என்னோட கருத்து. சரி, நீங்க இப்போ பேசின எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஊழல் இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற தலைவருக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்முடைய சமுதாயத்துல ஊழல் இருக்குதா? எத்தனை பேர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100% இங்க இருக்கிற எல்லாருமே 100% ஊழல் இருக்கு அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றீங்க. சரி, நோட்டா வேணாம், நோட்டாக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அதாவது இந்த ஜனநாயகத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை, எந்த வேட்பாளர் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோட்டா பட்டன் 49O அப்படிங்கிறதுக்கு ஓட்டு போடுவது வேண்டாம், அது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நோட்டா தேவையா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆம் இல்லை காமிங்க. நோட்டா தேவையா? நோட்டாவிற்கு ஓட்டு போட வேண்டுமா? ஓகே, மிக்சடா இருக்கு. ஆனா இல்லைங்கிற கார்டு எனக்கு ரொம்ப அதிகமாக தெரிகிறது. நோட்டா தேவையில்லைன்னு தான் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் நினைக்கிறீங்க. பாத்தீங்கன்னா 1989 போன எலெக்ஷன் வரைக்கும் கடந்த 25 ஆண்டுகளா இந்த ரெண்டு கட்சிகள் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு கட்சிகள் தாண்டி ஒரு கட்சி வரணும் அப்படிங்கிற எண்ணம் இப்ப அதிகமாயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு போடுங்க, நோட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 25 வருஷமும் உண்மைதான். இந்த ரெண்டு கட்சி தவிர வேறு எந்த கட்சியுமே நமக்கு வரல. அப்போ வந்து இவங்ககிட்டே இருந்து சார் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனை வந்தது. முக்கியமாக வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எதை நம்பி ஓட்டு போகணும் அப்படின்னா, நம்மளுடைய வந்து நாம் வந்து யாருன்னா நம்ம வந்து தமிழர்கள், நாம் வந்து தமிழர்களாக இருக்கோம். ஆனால் நம்ம தமிழர்கள் வந்து ஒரு நீங்கள் பழைய வரலாற்றுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து ஒரு இடத்துல கூட அடிப்பட்டு போனதே கிடையாது. தமிழர்களை வந்து ஆந்திராவில் அப்படி அடித்தாங்க, அப்படி இது பண்ணாங்க. யார் கேட்டா? நான் இந்த ரெண்டு கட்சியில் யாராவது கேட்டாங்களா? யாருமே கேட்கல. அப்புறம் எதுக்கு நாம் எதுக்கு அதுக்கு ஓட்டு போடணும் நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற, தமிழர்களை வாழ வைக்கிற, தமிழர்களுக்கு சொல்கிற ஒரு கட்சி தான் கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து பழைய நம்மளுடைய ஜாதி என்ன சொல்கிறாங்க? ஆதி திராவிடர் சொல்கிறாங்க. கர்நாடகத்துவங்க ஆதி கர்நாடகன்னு சொல்லுவாங்க. நாம் யார்? தமிழன். ஏன் ஆதி தமிழன் ஜாதி ஒன்று கொடுங்க. ஏன் தமிழன் தானே? நாம் தமிழன்ட்டு ஏன் நம்ம வந்து சொல்லிக்கிறதுக்கு அசிங்கப்படுறோம்? தமிழர்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, தமிழர்கள் யார் வாழ வைக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஓட்டு போடணும். இது எங்களுடைய சார்பாக எங்களுக்கு ஒரு வாக்கு. இங்க இருக்கிற எத்தனை பேர் ஒரு அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? மாறி மாறி இரண்டு திராவிட கட்சிகள் தான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு. எத்தனை பேர் அரசியல் மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே ஒரு அரசியல் மாற்று வேணும், இரண்டு திராவிட கட்சிகள் தவிர வேற ஒரு சக்தி வரணும்னு நினைக்கிறீங்களா? என்ன காரணம் சொல்லுங்க. என்ன காரணம்? எதனால நினைக்கிறீங்க? 100% எல்லாருமே அரசியல் மாற்றம் வேண்டும், இரண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேணும்னு சொல்றீங்க. எதனால? இங்கே யாரும் எதையுமே ஒழுங்காக நடத்துறதில்ல. எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இலங்கையில் இருக்க மீனவர்களை உடனே விடுவிக்கிறதுக்கு கடிதம் எழுதுறாங்க. ஏன் அதை முன்னாடியே செஞ்சுருக்கலாம்ல? இப்போ எலெக்ஷன் வருதுன்ற ஒரே காரணத்துக்கு தானே இலங்கையில் இருக்க நம்ம தமிழக மீனவர்கள் வந்து விடுவிக்கிறாங்க. எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுவிச்சா நம்ம ஓட்டு போடுவோம், அவங்க நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல. அதனால மக்கள் மனசில் வந்து அவங்க வந்து நல்லதை விதைக்கலை, நம்மளை வந்து ஏமாத்துறாங்க, கண்மூடித்தனமாக மாயாஜாலம் பண்ணுறாங்க. இப்போது அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவங்க வந்து அடுத்த கட்சி வந்து இவங்களை எப்படி தோக்கடிக்குன்னு தான் நினைப்பாங்க, அவங்க வந்தால் அவங்கள எப்படி தோக்கடிக்குது தான் நினைப்பாங்க. மக்களை பற்றி நினைக்க மாட்டாங்க. என்னன்னா அது ரெண்டு பெரிய சக்தின்றதுனால அவங்களுக்கு ஆப்போசிட் இல்லைன்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. அதை தாண்டி வேறு ஒரு கட்சி வந்தால் நல்லது நடக்கலாம். சார், ஒரு காலேஜ் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கே ஒரு நல்ல படித்த ஒரு பிரின்சிபல் தான் தேவை. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல படித்த ஒரு பிரின்சிபல் தேவை. ஸோ அதே மாதிரி ஹெச்எம் தேவை. ஸோ அதே மாதிரி இருக்கும்போது ஒரு இந்த நாட்டையே ஆள்றதுக்கு ஒரு நல்ல படித்த ஏன் சார் இளைஞனாக முதலமைச்சராக வரக்கூடாது? படித்த தகுதியான இளைஞர் வரக்கூடாது. இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில நீங்க அந்த மாதிரியான இளைஞர் யாரையுமே பார்க்கலையா? யாரும் இல்லையா? சொல்லுங்க, யாருமே இல்லையா? இப்போ சார் அந்த மாதிரி யாருமே இல்லை சார். தகுதியான அந்த முதலமைச்சர் பதவிக்கு குவாலிஃபைடா யாருமே இல்லை சார். யாருமே இல்லைன்றீங்க? இல்லை சார். சரி,
உங்களோட அடி மனசின் ஆழத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப வெளிப்படையா சொல்றீங்க, ரொம்ப சுதந்திரமா பேசுறீங்க. ஆனா ஓட்டு போடும்பொழுது நீங்க சுதந்திரமாக ஓட்டு போடுவீர்களா? உங்க அப்பா அம்மா, அதாவது ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு ஓட்டிங் சிஸ்டம் இருக்கும். சில குடும்பங்கள்ல பரம்பரையா நாங்க இந்த கட்சிக்கு தாங்க ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற குடும்பங்கள் இருக்கும். அப்பா அம்மா வந்து தங்களுடைய கருத்துக்களை திணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருமே சுதந்திரமா ஓட்டு போடுவீங்களா? நீங்களே சிந்திச்சு ஓட்டு போடுவீங்களா? எத்தனை பேருக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது? அப்பா அம்மா சொல்லாம ஓட்டு போடுவோம்னு எத்தனை பேர் சொல்றீங்க? சுதந்திரம் இருக்கிறது எல்லாருக்குமே அந்த சுதந்திரம் இருக்குதா? இல்ல யாராவது எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா இவங்களுக்கு தான் ஓட்டு போட சொல்லுவாங்க, எனக்கு அந்த சுதந்திரம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கீங்களா இந்த கூட்டத்துல? யாருமே இல்ல, எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குன்னு சொல்றீங்க. ஒருவர் எம்எல்ஏ ஆவதற்கு, சட்டப்பேரவை உறுப்பினர் ஆவதற்கு கல்வி தகுதி அடிப்படையில் மிக முக்கியம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? கல்வி தகுதியின் அடிப்படையில் தான் எம்எல்ஏ தேர்வு செய்யப்பட வேண்டும். ஆம் ஆம் ஆம். ஒரே ஒருத்தர் மட்டும் இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன காரணம்? மைக் அங்க கொடுங்க. ஒரு மனுஷன் எதை வச்சு அந்த அறிவை வைக்கிறோம்னா இன்னோவேஷன், அதாவது புதுசாக யோசிக்கிற தன்மை. அந்த மனுஷன் எவ்வளோ புது ஐடியாஸ் கொண்டு வரான் ஒரு நாட்டுக்காக, ஒரு ஊரில் அவன் இருக்கான்னா இன்னும் புது ஐடியாஸ் கொண்டு வரான் அந்த கட்சி தலைவன். அதை வச்சு தான் நம்ம படிக்கணுமே தவிர பண்ணணும் தவிர படிப்பை வச்சு நம்ம எப்பயுமே ஒரு மனுஷனை முடிவு பண்ணக்கூடாது. அவன் அறிவு வந்து படிப்பு மூலமாக வரதை விட அவன் எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில் எவ்வளோ கற்றுருக்கான், எவ்வளோ பேரை பார்க்குறான். நீ என்னம்மா படிக்கிற? பிஎஸ்சி அட்வான்ஸ் காலேஜ். நீ வேலைக்கு போகும்போது உனக்கு கல்வி தகுதியை வச்சு தானே வேலை கொடுக்குறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க ஒரு காலேஜுக்கு பிரின்சிபல் ஆகணும்னா கல்வி தகுதி தேவைப்படுது, ஒரு ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் ஆகணும்னா கல்வி தகுதி தேவைப்படுது, எல்லாத்துக்குமே கல்வி தகுதி தேவைப்படுது. ஒரு நாட்டையே நிர்வாகம் செய்யக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், முதலமைச்சர்களுக்கு கல்வி தகுதி வேண்டாமா? அது எப்படி? கல்வி தகுதி இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கணும். ஆனால் அது வந்து மோஸ்ட்டாக டாமினேட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு கல்வி படிச்சுட்டு நம்ம எவ்வளோ புதுசாக யோசிக்கிறோம். ஒரு பெரிய காலேஜ் நம்ம சேர்றோம், ஐஏஎஸ்சி பெங்களூர், ஓகே, சயின்ஸ் இன்ஸ்டியூட் அங்கே சேர்றோம்னா நமக்கு வந்து அங்கே பேசிக் நாலேஜ் இருக்கணும், பிஎஸ்சி படிச்சிருக்கணும், ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அங்கே வந்து மெயின் நாலேஜ் வந்து என்ன பார்க்குவாங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னோவேட்டிவ் எவ்வளோ பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் உங்களோட நாலேஜ் அவங்க எடுத்துப்பாங்க அந்த காலேஜ். அதை தான் நான் சொல்ல வரேன். கல்வி தகுதி முக்கியம் இல்லை, அவருடைய ஐடியாஸ் தான் முக்கியம். புதுமையாக யோசிச்சு மக்களுக்காக யோசிக்கிறவங்க இருந்தால் போதும், கல்வி தகுதி வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே ஒரு மாற்று அரசியல் சக்தி வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். மாற்று அரசியல் சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு எத்தனை பேர் அரசியல் களத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? இந்த தேர்தல் ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை கொண்டு வந்திருக்குது. பல முனை போட்டி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்குது. இந்த முறை தேர்தலில் எத்தனை அணிகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். எத்தனை அணிகள் இருக்கு இந்த முறை தேர்தலில்? எனக்கு தெரிஞ்சு, அதாவது இப்போ திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த முறை தேர்தல் களத்தில் எத்தனை அணிகள் இருக்குன்னு தெரியுமா? ஒரு 7 அணிகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன? அதிமுக, திமுக, பாமக, வேற நாம் தமிழர், மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் தனியா இருக்காங்க. இன்னும் அதுங்க இன்னும் அறிவிக்கல. நிறைய இன்னும் சமத்துவ மக்கள் கட்சி சொல்லிட்டே போலாம். நிறைய கட்சிகள். அருமை அருமை, ரொம்ப நல்ல. அதாவது இந்த அளவுக்கு ஒரு செய்திகளை தொடர்ந்து வாசிக்கிற, அரசியல்ல என்ன நடக்குது அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ மாற்று வேணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டீங்க. மாற்று அப்படின்னு பார்க்கும்போது இதில் எந்த அணி மாற்றுன்னு நினைக்கிறீங்க? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மாற்று வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க ஆட்சி அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா அவங்களோட ஐடியாஸ் வந்து அவங்க கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இவங்களும் ஒரு படித்த முதலமைச்சர் தான். அதேமாதிரி இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து வரலாறு காணாத ஒரு வெள்ளம். வந்த உடனே அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 நாளில் அதை கிளியர் பண்ண முடிஞ்சிருக்காங்க. முக்காசி பார்த்தீங்கன்னா மற்ற மாநகராட்சியிலேருந்து ஆட்களை கூட்டு வந்து சென்னை மாநகராட்சி ஃபுல்லாக சுத்தம் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்சது செஞ்சுருக்காங்க. மற்றபடி நிறைய திட்டங்களும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அம்மா உணவகம், தண்ணி பாட்டில் கொண்டு வந்ததோ, இல்லை வயசானவங்களுக்கு பஸ் பாஸ் கொண்டு வந்ததோ எல்லாமே ஒரு புது விதமான திட்டம் தான். அவங்க படிச்சிருக்காங்க, அதனால அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது அவங்களால. மழைன்றது வெள்ளமாக மாறினது வந்து இந்த ஆட்சியால் தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த செம்பரம்பாக்கம் ஏரி இது எல்லாமே கிளியர் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இது எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிருக்கும். மழையாகவே போயிருந்துக்கும், வெள்ளமாக இருந்திருக்காது, இவ்வளோ பிரச்சனையும் இருந்திருக்காது. யார் இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்று அப்படின்னு நினைக்கிறீங்க? யார் மாற்றுன்னு சொல்கிறத விட யார் கல்வி இலவசமாக தராங்களோ அவங்கள மாற்றா போடலான்னு நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் வந்து மாற்றா வரலாம் அவங்க கட்சி. ஆனால் அவர் ஜாதி பேர் வைக்கிறதுனால நிறைய பேர் பயப்படுறாங்க. மாற்றுன்னு சொல்லி வரக்கூடியவர்கள் ஜாதி அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட வரக்கூடாது, அது இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்றீங்க. வேற சாதாரணமாக ஒரு அடிப்படையான அரசியலே தப்பு. இப்போ ஒரு ஏரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தன் ஏடிஎம்கேல சேர்ந்தா இன்னொரு 5 பேர் வந்து டிஎம்கேல சேர்றாங்க. அவங்க பேரில் அவங்களோட பின்னாடி அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா 2 பேர் குறைஞ்சது ஒருத்தவங்களுக்கு 2 கேஸாவது இருக்கும். இது வந்து அவங்க வந்து ஒரு சமூக நலத்துக்காண்டி உள்ள கேஸ்லாம் இருக்காது, அவங்களோட அடிதடி இந்த மாதிரி இருக்கும். யார் ஒருத்தர் 5 பேர்த்த கூப்பிட்டு வரானோ அவனை தான் வந்து அரசியலில் சேர்க்குறாங்க. பேசிக்கே தப்பு என்னை பொறுத்தளவு. அந்த வகையில் மூளை மாற்றணும், அப்போ தான் எல்லாமே மாறும்.
கூட்டணி அப்படின்னு பார்க்கும்பொழுது இத்தனை காலமாக கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் இருந்துகிட்டு இருக்குது. எல்லாருமே கூட்டணி அமைப்பதற்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கட்சிக்கு பலமா பலவீனமா? கூட்டணி இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிறது சரியா? ஆம் இல்லை, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கூட்டணி அவசியமா? ஆம் இல்லை ரெண்டுமே மிக்சடாக தான் இருக்குது. ஆனால் என்னுடைய கண்களுக்கு இல்லைங்கிறது அதிகமாக படுது. என்ன காரணம்? கூட்டணியில் என்ன மைனஸ் சொல்லுங்கள். அந்த எலெக்ஷன் டைமில் மட்டுமே வந்து அந்த கூட்டணி வந்து வலுவாக இருக்குமே கண்டி, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கூட்டணி வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதே கிடையாது. இவங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு வந்து இவங்க அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க. எப்பயுமே வந்து எந்த எலெக்ஷனாக இருந்தாலும் அந்த டைமில் மட்டும் ஒத்து போகிற விஷயம் வந்து எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒத்து போகிறதே கிடையாது. இந்த முறை தமிழக தேர்தல் களத்தில் ஆண் வாக்காளர்களோட பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் தான் இந்த முறை தமிழகத்திலே அதிகம். 5.25 கோடி வாக்காளர்களில் பெண்கள் தான் அதிகம்னு சொல்லும்பொழுது, ஆனால் இங்கே நிறைய பெண்கள் இருக்கீங்க, ஆனால் நிறைய பேர் பேச மாட்டேங்கிறீங்களே, ஒரே ஆண்களாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போது பெண்களுக்கு அரசியலில் போதிய பாதுகாப்பு இருக்கிறதா? அரசியலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இருக்குதா? யார் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சட்டம் பெண்களுக்காக இருக்கு, ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படல. அதுதான் உண்மை. அதனால தான் பெண்களால வர முடியல. இல்லைனா பெண்களாலையும் இந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்பது என்னோட கருத்து. நீங்க பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னீங்க. பெண்களுக்கு 38% அரசியல உரிமை இருக்கு. அதனால தான் பெண்கள் வந்து வேட்பாளரா வராங்க. எந்திரிச்சுங்க, 2 பேரும் எழுந்திருங்க, 2 பேரும் எழுந்திருங்க, 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 எழுந்திருங்க. இல்லை, இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். என்னன்னா, இடஒதுக்கீடு தான் தருவாங்கங்க. நீங்க தான் முன் வரணும். வாங்க வாங்கன்னா கூப்பிட மாட்டாங்க. இடஒதுக்கீடு தந்தா பெண்கள் வரத்தான் செய்யணும். வராதது உங்க காரணம். அப்புறம் ஏன் பெண்களை குறை சொல்றீங்க? முன் வரதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வீடுல இருந்து சமுதாயத்துல இருந்து ஒரு சட்டம் வரைக்கும் அவங்க எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, எத்தனை பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? ஒரு பிரச்சனை சொல்லுங்க. ஒரு பிரச்சனையா? இந்த சமுதாயத்துல நான் ஏஞ்சி பேசும்போது அத்தனை கமெண்ட் வருது. அப்ப எப்படி ஒரு பொண்ணால ஏஞ்சி நின்னு நானே தான் எந்திரச்சு பேசுறேன். எங்க பசங்க யாருமே கமெண்ட் கொடுக்கல. உங்களுடைய மனசாட்சி தாங்க காரணம். உங்க இடத்துல இருக்க ஆண்களுடைய மனசு தான் காரணம். ஆண்களையும் கம்பேர் பண்ணி உங்களுடைய மனசு தான் காரணம். பெண்கள் அரசியலுக்கு வரும்பொழுது எந்த மாதிரியான முட்டுக்கட்டைகள் எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களா? பெண்களுக்கு போதிய உரிமைகள் இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கு. எல்லா உரிமையுமே பெண்களுக்கு இருக்கு. பெண்கள் எல்லா துறையிலையும் சாதிச்சிட்டு தான் இருக்காங்க. சரி, தமிழக அரசியல்ல இப்போ கரண்ட்ல தமிழக அரசியல்ல சாதிச்சிட்டு இருக்கிற பெண்கள் ஒரு 5 பேர் சொல்லுங்க பாப்போம். விளையாட்டு துறையில இருக்காங்கல்ல. அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? தமிழக அரசியல் களத்துல இப்போ சாதிச்சிட்டு இருக்கிற ஒரு 5 பெண்கள் பேர் சொல்லுங்க. தமிழிசை சவுந்தரராஜன், நீங்க சொல்லுங்கம்மா. தமிழக அரசியல் களத்துல இப்போ சாதிச்சிட்டு இருக்கிற ஒரு 5 பெண்கள் பேர். முதலமைச்சர் அம்மாவா சொல்லலாம். அப்புறம் உட்கார். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. அதனால தான் இப்போ முதலமைச்சராக இருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சரே பெண் தான். அதனால நிறைய பேர் இருக்காங்க சார். போதிய பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓகே. திராவிட கட்சிகளுக்கு நாங்க மாற்று அப்படின்னு நிறைய பேர் களமிறங்கி இருக்கிறார்கள். அந்த தலைவர்கள் பத்தியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறோம். முதல்ல இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். யார் மைக் யார்ட்ட இருக்கு? தமிழக அரசியல் களத்தில் நாங்கள் மாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஒவ்வொரு தலைவரின் பெயராக சொல்கிறேன். அந்த தலைவர்களை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சுருக்கமாக வேகமாக சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு நீங்களே மைக் பாஸ் பண்ணுங்கள். வைகோ, மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வைகோ, தொல் திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன், இந்த 4 பேரும் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரியான நேரத்தில் கரெக்டாக இடதுசாரிகளோட சிந்தனையை கரெக்டாக இணைச்சி, அப்புறம் அதுவும் இல்லாமல் தொல் திருமாவளவன் இது மாதிரி மற்ற கட்சிகளை இணைச்சிருக்க சரியான ஒரு தலைவர். என்ன ஒரு கவலைனா, இதை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாமோ, இப்போ தான் அவருக்கு இந்த யோசனை வருதோ அப்படின்ற மாதிரி ஒரு கவலை இருந்தாலும் இப்போ செஞ்சதான ஒரு சந்தோஷம். மக்கள் நல கூட்டணி எஃபெக்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஃபெக்டிவாக இருக்குது. அதில் என்ன ஒரு சந்தோஷம்னா, இடதுசாரிகள் இருக்காங்க. இடதுசாரிகள் சிந்தனையை இன்னும் கொஞ்சம் பெருசாக கொண்டு வரலாம், வைகோ ஆள முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. முன்கூட்டியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. வேற யார்? அவங்க கொள்கையின் அடிப்படையில் அவங்க கூட்டணி சேரவே இல்லை. இடதுசாரி ஈழத்தமிழர் பிரச்சனையில் என்ன சொல்கிறது, அவங்க ஆப்போசிட்டாக இருக்காங்க. ஆனால் வைகோ ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காரு.
அதே மாதிரி தான் திருமாவளவனும் ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்காரு. எப்படி அந்த கூட்டணியை நம்ப முடியும்? ஓகே, கொள்கை அடிப்படையில் சேர்ந்த கூட்டணி அல்ல அப்படின்னு ஆனால் சொல்றீங்க. அப்படி தான் சொல்கிறாங்க. கூட்டணி தேர்தல் நேரத்துக்கான கூட்டணின்னு நினைக்கிறீங்களா? மக்கள் நல கூட்டணி தேர்தல் நேரத்துக்கான கூட்டணி நினைக்கிறீங்களா? மக்கள் நல கூட்டணி இருக்கிறாங்க, அதே போல தேமுதிக தனி அணியாக இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்கி இருக்கிறது, நாம் தமிழர் சீமான் இறங்கி இருக்கிறார். யார் மாற்றுன்னு நினைக்கிறீங்க? மாற்றுன்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார்? மக்கள் நல கூட்டணியை பற்றி எனக்கு சொல்லாமல் இவர் சொன்னார் ஈழத்தமிழர்கள் சரியாக வந்து பேச முடியல, அந்த மாதிரி நிறையா சொன்னார், அவங்க இப்போ தான் கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இதே மாதிரி தமிழர்களுக்காக போகிறாது நம்ம யாரை சொல்லலாம்? சீமானை சொல்லலாம். அவர் வந்து ஒரு மாற்றான வந்து ஒரு வேட்பாளர் தான். அவர் வந்து இந்த இலங்கை தமிழர்களுக்காகவும் சரி, அப்புறம் வந்து இந்த தமிழக மீனவர்களுக்காகவும் சரி நிறைய வந்து அடிப்பட்டதை சொன்னதை வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவராக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம மற்றவங்களை விட எனக்கு சீமான் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிற ஒரே விஷயம் என்னென்னா அவர் கட்சி பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நாம் தமிழர் கட்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழர்களாக இருந்த நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டு நம்ம இத்தனை வருஷமாக இருக்கும் நமக்குன்னு எதுவுமே செய்யலைன்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கும்போது தான் எனக்கு இப்போ அவரை பிடிச்சிது. சார் அன்புமணி ராமதாஸ் வந்து அவங்க வந்து வரலாம் சார். ஏன்னா அவங்க வந்து மதுவை ஒழிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொன்னாங்க சார் மதுவை ஒழிக்கிறதுனால அது வந்து பெரியவங்க பிரச்சனை. ஆனால் அது வந்து பெரியவங்க பிரச்சனை மட்டும் இல்லை சார், அதனால சின்னவங்களும் பாதிக்கிறாங்க. வீட்டில் வந்து அப்பா வந்து சிகரெட் அடிச்சுட்டு தண்ணி குடிச்சாங்கன்னா அதே பார்த்து பசங்களும் கெட்டு போகிறாங்க. சின்ன வயசு பையன் கூட சார் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான். ஸோ மதுவிலக்கை ஒழிக்கிறதுங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இலவசமாக கல்வி தரேன்னு சொல்லியிருக்காங்க. படித்த எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ அதனால அன்புமணி ராமதாஸ் பெட்டர் சார். மாற்றுன்னு பார்க்கும்போது பாரதிய ஜனதா கீழே வர்ற எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்தியில் அவங்க ஆள்றதுனால இங்கே அவங்களால சலுகைகள் சீக்கிரமாக செய்ய முடியும். அதனால பாரதிய ஜனதா கீழே வர மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கீழே வர கட்சி தான் மாற்று, நல்ல மாற்றமாக இருக்கும். சரி, வேற என்ன கருத்து இருக்கு? அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு படித்த கச்சேரிவாளன், ஆனால் ஒரு பின்புறம் வந்து ஒரு சாதி அமைப்பு இருக்குது அப்படின்றதா என்னோட கருத்து. அப்புறம் வைகோ தேர்தல் அறிவில் வந்து அவர் மூத்தவர், இருந்தாலும் அது கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருக்கலாம். அவங்க சொன்ன மாதிரி மாற்று அப்படின்னு யோசிக்கும் போது சீமான் நாம் தமிழர் கட்சி வந்து வரலாம். என்ன காரணம்? அவர் வச்சிருக்க அவங்க சாலமன் சொன்ன மாதிரி அவங்க பேருக்காகவே வரலாம் சார். நாம் தமிழர் கட்சி பேருக்காகவே தமிழர்களை முன்னிறுத்தி தமிழர்களுக்காக வரக்கூடிய அவர்கள் மேல ஒரு நம்பிக்கை வந்துருது சார். மக்களுக்காக எதையும் செய்வாங்க, மக்களோட அடிப்படை தேவைகளை அவங்க செய்வாங்கன்னு அவங்களை பார்த்தோன்னு ஒரு நம்பிக்கை வருது. ஒரு தலைவர்கள்லாம் சொன்னீங்கல்ல, இந்த தலைவர்கள்லாம் இல்லாமல் ஏன் வந்து தலைவர்கள் நீங்கள் முன்னிறுத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இத்தனை நாள் இவங்க ஏன் இவங்க இத்தனை நாள் செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எனக்கு பெரிய ஒரு கேள்வியே இருக்குது. இத்தனை நாள் இவங்க இருந்தாங்க தானே, ஏன் செய்யலை? அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் வந்து இந்த அரசியலமைப்பை மாற்றணும்னா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலையும் ஒரு இளைஞனும் தன்னிச்சையாக நிற்கணும், நின்று எல்லாரும் ஒன்று சேரணும். தன்னிச்சையா நின்று பலத்தை காமிங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்னொன்று அவர் சொன்னதுல மிக முக்கியமான விஷயம், ஏன் தலைவர்களை முன்னிறுத்தணும்? இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் நாங்க தான் மாற்றுன்னு ஒவ்வொரு தலைவரும் சொல்றாங்க, நாங்க ஏன் தலைவர்களை முன்னிறுத்தணும் அப்படின்னு கேட்குறீங்க. இங்க இருக்கிற மாணவர்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, இவ்வளவு அரசியல் அறிவு உங்களுக்கு இருக்கு, உங்களில் எத்தனை பேர் அரசியலுக்கு போவீங்க? அரசியலுக்கு வருவதில் உங்க எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கிறது? அரசியலுக்கு போவீர்களா? ஆம் இல்லை, உங்க கையில கார்டு இருக்கு, சொல்லுங்க பார்ப்போம். அரசியல்ல உங்களுக்கு நாட்டம் இருக்கிறதா? நல்லா உயர்த்தி காமிங்க. அரசியலில் நாட்டம் இருக்கிறதா? நிறைய பேர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களே. அரசியலை பத்தி இவ்வளவு வெளிப்படையா பேசுற நீங்க ஆம் அப்படிங்கிற கார்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமா இருக்கீங்க. என்ன காரணம்? இளைஞர்களுக்கு சரியான எக்ஸ்போஷர் கிடைக்க மாட்டேங்குது. சரியான வந்து அதாவது என்னன்னா, இப்போ இருக்க தலைவர்கள்லாம் அவங்களோட பாசிட்டிவ் என்னன்னா, அடிப்படை ஒரு பாமர மக்களுக்கும் அவங்களோட பேச்சு போய் சேர்ந்துருது. ஆனால் வந்து இளைஞர்கிட்ட இருக்க ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் இதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன். பாமர மக்களுக்கு அவங்களோட தாட்ஸ் எடுத்துகிட்டு போக முடியல. தென் எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னை பொறுத்த மீடியா வைஸே எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபேஸ்புக் இது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாமர மக்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் தெரியாது. இன்னும் கொண்டு வரணும் இந்த மீடியா ப்ளஸ் நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு இளைஞர்களோட எக்ஸ்போஷரை கண்டிப்பாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக இல்லைன்னு இருக்கிறது அப்படியே உள்டாவாக ஆமுன்னு மாறும். டான்ஸ் வந்து ரொம்ப கொடுக்கத்தில்லை சார் இளைஞர்களுக்கு. இப்போ பெண்களுக்கு வந்து 50% வந்து இளைஞர்கள் வந்து இப்போ உள்ளே வரணுன்னாலே ஃபஸ்ட்டு தேர்தல் உள்ளே வரணுன்னாலே அவங்க வந்து லஞ்சம் வந்து கேட்குறாங்க சார். இப்போ வந்து டெபாசிட் கேட்குறாங்க சார். இப்போ இல்லாதவங்களால யாராலையும் இப்போ மனசில் வந்து நான் நல்லது செய்யணும்னு நினச்சி வரவங்களுக்கு வந்து வழி விட மாட்டுறாங்க. இப்போ வந்து காசு இருக்கிறவங்கள மட்டும் அவங்க வந்து கூப்பிட்றாங்க. அதுவும் இப்போ ஒரு கட்சிக்காரர்கள் இருந்தாருன்னா அவங்களுக்கு கீழே அவங்க மகளோ வந்து கட்சி அரசியலில் வராங்க. இதுவே யாராச்சும் ஒரு தனி மனிதனாக இருந்துன்னு அரசியலில் வரணும் ஈடுபடணும் ஆசைப்பட்டால் தொண்டராக மட்டுமே சேர்க்கப்படுறாங்க சார், தலைவராக மாற்ற மாட்டுறாங்க. அரசியல் வர்றதுக்கு ஆமான்னு சொன்னேன். ஏன்னா படித்த நாமளே ஒதுங்கி போனோம்னா அப்புறம் படிக்காதவங்க வந்து தானே ஆட்சி செய்வாங்க. இப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க படித்தவங்க தான் ஆட்சிக்கு வரணுன்ட்டு. படித்த நாம் ஏன் ஒதுங்கி போகிறோம்? நாம் தானே ஆட்சி வரணும். நம்ம வந்தால் நம்ம படித்த நாம தானே வந்து ஆட்சி செஞ்சால் தானே நம்ம நாடு நல்லா இருக்கும். சார் இப்போ நம்ம நாட்டில் அரசியல் எப்படி இருக்குன்னா, நான் அரசியல் போகிறேன்,
நான் சம்பாதிப்பேன், என் ஃபேமிலி செட்டில் ஆகிடணும், எங்கள் வீட்டில் இருக்க நண்டு சுண்டு எல்லாமே செட்டில் ஆகிடணும். அப்படி தான் இப்போ இருக்குது. இப்போ அவங்கள எதிர்த்து வரவங்களாம் அப்படி வராங்க, நீங்கள் நிறைய சம்பாரிச்சிட்டிங்க, கொஞ்சம் வழி விடுங்க, நாங்களும் சம்பாரிச்சிக்கிறோம். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கே. இப்போ இளைஞர்கள் ஏன் வர மாட்டாங்கன்னா, இப்போ நாங்கள் நல்லதுன்னு நினச்சி உள்ளே போனாலும் நாங்கள் செய்கிறோம், நாங்கள் நல்லது பண்ணுறோம் நாட்டுக்கு அப்படின்னு வந்தாலும் அதை பண்ண விட்றது கிடையாது. மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது, சின்ன பசங்க அவனுங்களாம் என்ன பண்ணிடுவாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அது எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ட்ராபேக். அடுத்து என்ன பண்ணுறாங்க, இளைஞர்கள் அவங்க வந்து எப்பயும் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, எதுவும் அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கன்றது செகண்டு. அவங்க அதெல்லாம் முன்னிறுத்துவாங்க. அப்புறம் நாங்கள் பண்ணணும்னு போனாலும் நிறைய மிரட்டல், இல்லை நீங்கள் போயிடுங்க அந்த மாதிரி வரும். அவங்கள எதிர்த்து நிற்கணுன்றதே ஒரு பெரிய விஷயம். இப்போது அரசியல் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் கண்டிப்பாக அரசியல் இருக்க முடியும். ஏன்னா ஒரு சிங்கிளாக ஒரு முதல்வன் மூவி பார்த்துருப்பீங்க, ஒரு ஆங்கரிங் வந்து போயிட்டு ஒரு நாள் முதல்வராக ஆகி பார்க்கலான்னு, அதுக்கப்புறம் அவன் நிம்மதியாக இருப்பான் அவனோட லைஃப்பில். ஒரு நாளுக்கு அப்புறம் அவன் நிம்மதியாக இருந்தானா அந்த படம் ஃபுல்லாக? கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி தான் யாரோ ஒரு தனிச்சாக போய் நின்னா கண்டிப்பாக யாரும் நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க. அரசியல் வரனா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு பணம் வேணும், கட்சி சின்னம் வாங்கணும், வேட்பாளர் யார் நாங்கள் அறிவிக்கணும், எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சு ஒரு போஸ்டிங் நாங்கள் போனால் கூட இந்த பெரிய கட்சிகள்லாம் பண்ணுவாங்க, வளர விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ டிவியில் படத்தில் பார்த்துருப்பீங்க, அவர்கள் என்ன பண்ணால் அடியோடு அழிச்சிடணும். இவன் வந்து வரானா, இவன்கிட்ட டேலண்ட் இருக்கா, இவன் உள்ளே வந்தால் நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்ட்டு யாருமே வந்து இளைஞர்கள் இல்லை, யாருமே வந்து வர விட மாட்டாங்க. பெரிய கட்சியாக அவங்களுக்குள்ள அவங்க 2 பேரும் வந்து வரவங்களை அடிச்சு துரத்திட்டு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. என்னதான் முடிவு என்னதான் பண்ணணும்னா எங்களுக்கு அதான் சார், ஒரு ஒற்றுமை வேணும் சார் மாணவர்களுள்ள. இப்போ நான் வந்து வாங்க அரசியலுக்கு போகலாம், அரசியலுக்கு நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு நடத்தணும் அப்படின்னு நான் கூப்பிட்டாங்க, எத்தனை பேர் வருவாங்க என் கூட? அப்படி எல்லாருமே வந்தா ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். சொன்னாங்கல்ல என்னன்னா வந்து மக்களுக்கு வந்து எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்ட்டு. நம்பிக்கை இல்லைன்ற ஒரு அவநம்பிக்கை மாணவர் மத்தியில் இருக்குது. நம்பிக்கை இருக்குது. என்னன்னா இப்போ ஒரு ஃப்ளட் வந்தது இல்லை, ஃப்ளட்டில் ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது மாணவர்கள் மேலே. அந்த நம்பிக்கையை யூஸ் பண்ணி மாணவர்கள் மேலே வரலாம். ஆனால் அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, நம்மளை வந்து அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை மெயினாக ஒன்று இருக்குது. இன்னொன்று அவர் சொன்ன மாதிரி எங்களுக்கு சேர்ந்து ஒன்றா பண்ணி ஒரு அதாவது என்னென்னா ஒரு தலைவர்கள் மற்ற கட்சிக்கெல்லாம் தலைவர் இருக்காங்கல்ல, அது மாதிரி எங்களுக்கு தலைவர்கள் தேவையில்லை, ஒரு கோஆர்டினேட்டர் வந்து எங்களுக்கு கரெக்டாக வேணும். அந்த கோஆர்டினேட்டர் இல்லை. இந்த வெள்ளம் சமயத்தில் வெள்ள காலத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல பேர் ஒன்று இளைஞர்களுக்கு கிடைச்சிது. இளைஞர்கள்னா பொறுப்பில்லாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் போய் இளைஞர்கள் அத்தனை உயிர்களை காப்பாற்றினாங்க, இளைஞர்களுடைய பொறுப்புணர்ச்சி வெளியே வந்துச்சு. ஆனால் அந்த பொறுப்புணர்ச்சியை அரசியல் இயக்கமாக முன்னெடுக்கிற தன்னம்பிக்கை இளைஞர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க? மைக் கொடுங்க, அங்கே மைக்குங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அவர் சொன்ன மாரி வெள்ளம் வந்து பார்த்தீங்களா, வெள்ளம் வந்ததில் வந்து பாதி வந்து அரசியல் தான் வந்து பண்ணாங்க, நாங்களும் வந்து பண்ணோம், இளைஞரும் வந்து பண்ணாங்க. ஆனால் பாதி இப்போ தான் வந்து அரசியல் மூலிமா வந்து அதே வந்து ஓட்டாக மாற்றிட்டாங்க. அதை சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது, அது ஒட்டி தான் வந்து கொடுப்பேன், இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கொடுத்தாங்க. இது போல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓட்டாக தான் மாற்றினாங்க தவிர எங்களை வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல. சொல்கிறது புரியுதுங்களா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து வேஸ்ட்டு, அரசியலே வேணாம். ஓட்டு வந்து போடவே வேணாம். ஓட்டு எதுக்கு? எங்களே பாதுகாக்க மாட்டாங்க, எங்களுக்கு எதுக்கு ஓட்டு? அப்போ நாங்கள் போட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது? எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. 5 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்க்குறாங்களே எங்களை. யார் பார்க்குற? யாரும் பார்த்து கிடையாது. இத்தனை வருஷமாக ஒருத்தவங்க காணோம். இப்போ வேளச்சேரி ரோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரோடு போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ எல்லாருக்குமே தெரியும் இங்கே தான் ரோடு இப்போ தான் போட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு தான் வருது. அப்போ இந்த லைட்டு போகிறது, இந்த தண்ணி வருது, 5 வருஷம் கழிச்சு தான் தெரியுது. ஓ, அப்போ அரசியல் வந்துருச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. இப்போ இளம் வாக்காளர்களை கவர்றதுக்காக நிறைய விளம்பர உத்திகள்லாம் வந்து கட்சிகள் புதுசாக பயன்படுத்துகிறாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் நிறைய கேம்பெயின்ஸ் வந்துருச்சு. மிக மூத்த அரசியல்வாதிகள் கருணாநிதி அவர்களைப் போல மிக மூத்த அரசியல்வாதிகள்லாம் கூட ஃபேஸ்புக் ட்விட்டருக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இளம் வாக்காளர்களை கவர்றதுக்காக நிறைய ஆட் கேம்பெயின்ஸ் வருது. அந்த மாதிரியான விளம்பரங்கள் உங்களை கவர்கிறதா? சார், முக்கியமான ஒன்று சொல்லணும்னா, அந்த மாதிரி விளம்பரங்கள் அவங்க போடுறாங்களா? ஃபேஸ்புக்கில் இப்போ கருணாநிதி இருக்கான்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் அதில் டைப் பண்ணுறாரான்னு சொல்ல முடியாது. அவரோட பிஏஓ யாரோ ஒருத்தர் தான் அதுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறதோ இதை டைப் பண்ணுறதோ இருக்கும். அவங்க நேரடியாக நம்மகிட்ட டைரெக்டாக பண்ணுற மாதிரி கிடையாது, அது இன்டைரக்டாக பண்ணுற மாதிரி தான். திரைப்பட நட்சத்திரங்களும் அதே தானே. எத்தனையோ நட்சத்திரங்கள் இப்போ இருக்காங்க, அவங்க ஒன்றும் டைரெக்டாக பண்ணுறது இல்லையே, அவங்களுடைய பிஎஸ் வச்சு தானே பண்ணுறாங்க. அதை ஒத்துக்கிறீங்க இல்லையா? இல்லை, ட்விட்டர் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா திரைப்பட நடிகர்கள் வந்து அவங்களோட ஓன் கருத்தை தான் பதிவு பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க பிரச்சனையிலையும் மாட்டிக்கிறாங்க. ஒரு மேனேஜர்ஸ் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட அதே மாதிரி தான் அரசியல் தலைவர்களும் இதை ஏற்றுக்கும் போது அதையும் ஏற்றுக்க மாட்டீங்க. இல்லை, இதில் வந்து திரைப்பட நடிகர் சொல்கிறீங்க, அவங்க வந்து அவங்களோட கருத்தை தான் பதிவு பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்க தப்பான கருத்து பதிவு பண்ணிட்டு அவங்க மேலே வழக்கு பதிவாகுது. ஆனால் இது அரசியல் தலைவர்கள் யாரும் அந்த மாதிரி அவங்களோட தப்பான கருத்தையோ இல்லை அவங்களோட கருத்தை அவங்க பதிவு பண்ணுற மாதிரி கிடையாது. இப்போ நரேந்திர மோடி வந்து
யாரோ ஒருத்தர் பிறந்த நாள்னா வாழ்த்து தெரிவிக்கிறாரு. ஆனால் அது அடிக்கடி அவர் வந்து இதுக்கு வாழ்த்து தெரிவிங்க, இதுக்கு வந்து இது சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார். அவங்க அடியில் இருக்கவங்க யாராவது சொல்லிட்டு போயிருப்பாங்க. சரி, இப்போ திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை இளைஞர்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை கவரும் சக்திகளாக திரைப்பட நடிகர்களை பார்க்குறாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் திரைப்பட நடிகர்கள் கேம்பெயினிங்க்கு வரதுலேருந்து ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு நடிகர்கள் ஒவ்வொரு கட்சியில் இணைவதுலேருந்து நிறைய பார்த்துட்டு இருக்கோம். திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நீங்கள்லாம் இளைஞர்கள் வரவேற்கிறீர்களா? ஆம், இல்லை, என்ன சொல்ல விரும்புறீங்க? பெரும்பான்மையானவர்கள் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறீங்க. ஏன் நீங்களாம் திரைப்பட நடிகர்கள் மேல நாட்டம் இல்லையா? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் இல்லை? ஒரு தடவை விஜயகாந்த் வந்து பார்த்ததே போதும், இதுக்கு மேல யாரையும் பார்க்கணும்னு விரும்பல. ஏன்னா விஜயகாந்த் அவ்வளோ பண்ணாரு, திரைப்படத்தெல்லாம் நம்ம பார்த்தோம், எவ்வளவோ பேசினாரு, அந்த டைலாக்ஸ்லாம் எழுதி கொடுத்தா அவர் பேசிட்டாரு. ஆனா இப்ப பண்றாரா பாருங்க, இல்ல, பண்றதே இல்லை. அதுவே பட்டது போதும், இதுக்கு மேல வேண்டாம். கடந்த 60 வருஷங்கள்ல காமராசருக்கு பிறகு கடந்த 60 வருஷங்கள்ல பக்தவத்சலம், ஓ பன்னீர்செல்வம் 2 பேரை தவிர எல்லா முதலமைச்சர்களும் சினிமா சார்ந்தவங்க தான் 60 வருஷமா. ஏன் உங்களுக்கு அவங்க மேல திருப்தி இல்லை? ஜெயலலிதாவும் சினிமா சார்ந்தவங்க தான், ஆனா அவங்களும் அவ்வளவு செய்யறாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாருமே இப்ப வர வர மணி மைண்டடா தான் திங்க் பண்றாங்க. சினிமால இருந்து வரவங்க திருப்திகரமான செயல்பாடுகள் கொடுக்காதனால எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றீங்க. வேற யார் சார்? அவங்க கேமரா முன்னாடி எப்படி, கேமராக்கு பின்னாடி எப்படி நடிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் சார் மக்கள் கிட்ட இது செய்கிறோம் அது செய்கிறோம் அப்படின்னு நடிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வேணாம் சார். வேண்டாம். கேமரா முன்னாடி நடிக்கிற மாதிரி மக்கள் கிட்டயும் நடிக்கிறாங்க, அதனால வேண்டாம். பலதரப்பட்ட கருத்துக்கள் வருது. வேற என்னன்னா, இவர் வந்து நல்லவர், இவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் அப்படியே வந்து பிளைண்டாக அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஸோ வந்து அரசியலில் இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி அது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அரசியல் மக்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய பவரை வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. மக்கள் வந்து அதை வந்து ஜஸ்ட் ஒரு ரோபோட்டிக் மாதிரி நம்ம என்ன கமெண்ட் கொடுக்குறோமோ அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாங்களே கண்டி அவங்களுக்குன்னு ஒரு சுய உணர்ச்சியோ வேறுபாடோ எதுவுமே பண்ணுறதில்ல. அப்படியே ஒருத்தர் 2 பேர் எழுந்தாலும் அந்த எழுந்துக்கிற மக்களை வந்து அழகாக அமைக்க வச்சுறாங்க. நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம். அந்த படங்கள் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் லைக் முதல்வன் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போது தனி ஒருவன், நிமிர்ந்து நில், நிறைய படங்களில் வந்து அந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கும். எல்லாருமே கோமணம் கட்டின்னு இருக்கும்போது நீ மட்டும் பேண்ட் செட்டு போட்டுருந்தா மற்றவங்க எல்லாருக்கும் உறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுதான் எல்லாருமே வந்து அரசியலில் இருக்கிறன்னும் போது அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. இறுதியாக 1989லேருந்து 2011 தேர்தல் வரைக்கும் 2016 ஆயிடுச்சு. 25 ஆண்டுகளாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் 2 கட்சிகள் தான் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. 2 பெரும் திராவிட கட்சிகள் கடந்த 25 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி செய்து வருகின்றன. இதில் ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ், ஒரு குரல் முதலாக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்குது. வாட்ஸ்அப், ட்விட்டர்னு நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டு வருகிறது. ஆட்சி மாற்றம் தேவையா? என்ன நினைக்கிறீங்க? ஆம், இல்லை, ஆட்சி மாற்றம் தேவையா? என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆம் ஆம். நீ என்னப்பா 2-3 ஆம்லாம் காமிக்கிறியப்பா? அவ்வளோ ஆம். ஆக 100க்கு 100% எல்லாருமே ஆமா ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. என்ன காரணம் சொல்லுங்க? இந்த மக்கள் நல கூட்டணியோ இல்லை தேமுதிகவோ மற்ற கட்சிகளோ ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆனாலும் இந்த தேமுதிக வந்து இன்னொரு எந்த கூட்டணியிலும் சொல்லவே இல்லை. அதனால அந்த கூட்டணியை பொறுத்து தான் நம்ம ஆட்சி மாற்றம் கணக்குகளை விட்டுருவோம். ஆட்சி மாற்றம் எதனால வேணும்? எதனால வேணும்னா, இந்த 50 ஆண்டுகளாக நம்ம வந்து இலவசங்களை வாங்கிட்டே இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக வந்து புது ஆளுங்களை வந்து அவங்களும் இலவசம் கொடுக்குறாங்களா இல்லை வேறு மாதிரி வேறு நல்லது செய்கிறாங்களா என்னன்னு பார்க்கணும். புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால ஆட்சி மாற்றம் வேணும். வேற மாற்றமாக அந்த கட்சி வரணும்னா அந்த கட்சி வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கினா மட்டும்தான் இப்போ இந்த 2 பெரிய கட்சியை இது பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு பெரிய கட்சியை உருவாகணும். எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாதான் இந்த 2 கட்சிகளை தோக்கடிச்சு வர முடியும். அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை அமைக்க முடியும். அதான் மாற்றம் வேணும். ஆனால் அதுக்கு சில பிரயத்தனங்கள் எடுக்கணும். எல்லா கட்சியும் கூட்டணி சேரணும். ஆட்சி மாற்றம் வேணும்னா இந்த ஆட்சி மாற்றம் வந்து தமிழகத்துக்கான ஆட்சி மாற்றமாக மட்டும் இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தமிழகம் வந்து பெரும்பான்மையான மக்களை கொண்ட மாநிலம். டெல்லியில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. அது வந்து கொஞ்சம் மக்கள் இருக்க ஒரு மாநிலம். ஆனால் இது வந்து பெரும்பான்மையான மக்கள் இருக்க மாநிலம். பெரும்பான்மையான மக்கள் இருக்க மாநிலத்தில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அதுவும் இந்திய லெவலில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்.
இங்கே மட்டும் இல்லாமல். ஏன்னா இங்கேயே இத்தனை வருஷமாக இருந்த ஒரு கட்சி அடிச்சுட்டு ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்கு. அப்போ வந்து சென்டரில் வந்து ஒரு 2 கட்சி பெருசாக இருக்குல்ல, அந்த கட்சி அடிச்சுட்டு ஒரு புதுசாக நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு மாற்றம் அங்கே வரும். அகில இந்திய அளவில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆட்சி மாற்றம் வந்தால் அதனால ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா அருமையான பார்வை. வேற புதுசா வர தலைவருக்கும் நம்ம வந்து இடம் விடணும். அவங்க என்னதான் பண்றாங்களோ நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள வழி விட்டு நம்ம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற தலைவர்கள் நமக்கு சரிப்பட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால புதுசா வரவங்களாவது நல்லா இருப்பாங்களா, அவங்களுக்கு ஒரு இது தருவோமே, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தந்து தான் பார்க்கலாம். அதனால புது மாற்று தலைவர் கண்டிப்பா தேவை. இது வரைக்கும் யாருமே எதுவுமே செய்யல, இனி வரவங்களாவது ஏதாவது செய்வாங்களான்னு பார்க்கணும். அவங்களுக்கு நம்ம வழி விட்டே ஆகணும். பாவமா சொல்றாங்க. வேற சார், ஆஸ் அ உமனா நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, சமீபத்தில் வந்து சில ஆண்டுகள் காலமாக பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள்லாம் ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து நடவடிக்கைகள் வந்து சரியான முறையில் வந்து அவங்க எடுக்கிறது கிடையாது. முக்காவாசி எல்லாத்தையுமே வந்து மறைச்சிடுறாங்க. இந்த ஒரு ஆட்சி மாற்றத்தின் மூலமாவது பெண்களுக்கு ஒரு நிறைய பாதுகாப்பு கிடைக்கும், இப்போ இருக்கிற பாதுகாப்பை விட அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால வந்து எனக்கு ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக உறுதி கொடுப்பவங்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு. ஆட்சி மாற்றம் அவங்களால தான் வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ எந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தாலும் சரி, போன கட்சி என்ன செஞ்சதோ அதை வந்து தடை செய்கிறாங்க. மறுபடியும் இப்போ அந்த கட்சி போயிட்டு இப்போ வேறு கட்சி வரும்போது திரும்பி மறுபடியும் அவங்க என்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் தடை தான் செய்கிறாங்க. இதில் வந்து ஒவ்வொரு கட்சிக்குள்ளே இருக்க அந்த போட்டித்தனம் தான் தெரியுதே தவிர மக்கள் வந்து நல்லா இருக்கணும், மக்களோட வெல்ஃபேருக்காக எதுவுமே பண்ணுற மாதிரி இது தெரியல. கண்டிப்பாக இது வந்து மாறணும். இது மாறினாதான் நம்மளால் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு விதத்தில் முன்னேற முடியும். அதனால ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை. நல்ல கருத்து. ஜாதி வெறி இல்லாமல் இருக்கணும் சார். இப்போ தான் சார் லேட்டஸ்ட்டாக உடுமலையில் ஒரு கொலை நடந்தது. அந்த மாதிரி இல்லாமல் நாட்டில் அமைதி வேணும் சார். ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும் சார். சாதி இல்லாத ஒரு தமிழகம் அமைவதற்காக மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆட்சியில் மாற்றம் வந்தால் சரியாக போயிடுமா? மக்களிடையே நிறைய மாற்றம் தேவைப்படுதுல்ல. இப்போ ஆட்சி மாறுது, ஒரு ஆட்சியும் மாறினா வந்துட்டு சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் மக்கள் அப்படியே தானே இருக்காங்க. மக்களிடையே நிறைய மாற்றம் வேணும்ல. மக்கள் கிட்ட இருந்தும் மாற்றம் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதே நான் நிகழ்ச்சியோட இறுதி கருத்தாக எடுத்துக்கிறேன். நல்ல கருத்து, ரொம்ப அருமையான ஆழ்ந்த கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. என்ன ஒண்ணுன்னா, இளைஞர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புணர்ச்சி எல்லாம் இல்லை, சமுதாயத்தின் மேல அக்கறை இல்லை, எந்நேரமும் மொபைலும் கைமாவே சுத்துறாங்க, பொறுப்பு இல்லாமல் சுத்துறாங்க அப்படிங்கிறது தான் பரவலான குற்றச்சாட்டு. ஆனால் அந்த நண்பர் சொன்னதை மாதிரி சென்னை பெருவெள்ளத்திற்கு பிறகு இளைஞர்கள் தன்னுடைய பொறுப்புணர்ச்சியை காண்பிச்சிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பேசின கருத்துக்கள்லேருந்து கூட ஏன் அந்த மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் கூட அரசியல் கருத்துக்களை பகிர்வதற்கும் அரசியல் சார்ந்த உங்களுடைய பார்வைகளை உங்களுடைய நண்பர்கள் கிட்ட விவாதிப்பதற்கான ஒரு களமாகவும் கூட அதை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு ஆழமாக நீங்கள் செய்திகளை உள்வாங்குறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு உதாரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இவ்வளவு ஆழமான அறிவார்ந்த கருத்துக்களை சொன்னதற்கு நன்றி. என்ன ஒரு சின்ன வருத்தம், அரசியல் மேலே நல்ல கருத்துக்களையும் விவாதத்தையும் முன்னெடுக்கக்கூடிய அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டப்போ சேர்ந்தா மாதிரி எல்லாருமே இல்லை அப்படிங்கிற பதில சொன்னது தான் ஒரு சிறிய வருத்தம். ஆனால் இந்த நிலைப்பாடு நிச்சயமாக இது போன்ற தொடர் விவாதங்களின் மூலமாக மாறும். அரசியல் மேலே இளைஞர்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ண விரும்புகிறேன். நன்றி.